வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. மயானத்தை சீர் செய்ய வலியுறுத்தியும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான சி.வே. கணேசனின் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியின் அவல நிலையால் பொதுமக்கள் வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். விரைவில் அடிப்படை வசதிகள் சரி செய்யாவிட்டால் கூடிய விரைவில் சாலை மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நரசிங்கமங்கலம் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நரசிங்கமங்கலம் கிராம பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் மயானம் கடந்த 5 ஆண்டுகளாக முட்புதர்கள் சூழ்ந்து ஃபாரஸ்ட் காடுகள் போன்று உருவாகியுள்ளதாகவும், கிராமத்தில் இறப்பு ஏற்படும் போது எல்லாம் இறந்தவரின் உறவினர்களே சொந்த பணத்தை செலவு செய்து மயானத்தை சூழ்ந்துள்ள முட்புதர்களை சரி செய்து பிணங்களை புதைத்து வருவதாகவும், மேலும் அந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மினி நீர்த்தேக்க தொட்டிகள் எதுவும் செயல்படாமல் உள்ளதால் குடிநீர் பற்றாக்குறை உள்ளதாகவும், இதனால் குடிநீருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது சம்பந்தமாக கிராம பொதுமக்கள் நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் இது சம்பந்தமாக முன்னாள் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தற்போதைய திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சி.வே. கணேசனிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வே. கணேசன் கடந்த 5 வருடங்களாக அமைச்சராக இருந்த போதும் சரி செய்யவில்லை எனவும், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதும் கண்டுகொள்ளவில்லை என்றும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சி.வே. கணேசன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக கிராம மக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனது பேர் ஆனந்தராஜுங்க ஐயா. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றிய நரசிம்மங்கலத்திலிருந்து பேசுகிறேங்க. நமது ஊரில் வந்து மயானமானது மிகவும் புதர் மாதிரி காட்சி அளிச்சுக்கிட்டு எந்த ஒரு தவறு நடந்தால் ஒரு இறப்பு நடந்தாலும் புதைக்க முடியாத சூழ்நிலை அவல நிலை ஏற்பட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்துக்கு மனு கொடுத்தோம், மாவட்ட நிர்வாகத்தையும் மனு கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இது 2 முறை மனு கொடுத்துமே அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து குடிநீர் பிரச்சனை ரொம்ப அவல நிலை அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மினி மோட்டார்கள் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பழுதடைஞ்ச நிலையில் எதுவுமே சரி பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு அது சம்மந்தமாக நிறைய டைம் வந்து மனு கொடுத்துமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. ஊராட்சி நிர்வாகமும் அதை கண்டுக்காமல் இருக்குது. பல முறை நம்ம ஸ்டெப் எடுத்துமே எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமா அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் ஊராட்சி எல்லாம் திரண்டு சாலை மறியல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக மக்கள் போராட்டமாக இதை வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை வழங்கணும். இறப்பு ஏற்பட்டாலுங்க நம்ம ஊரில் வந்து அது அவங்கள வந்து பிதைக்கிறது கூட மிகப்பெரிய அவலநிலை ஏற்படுது. ஏன்னா அது எங்கள் சொந்த காசு செலவு பண்ணி நாங்களாக சீரமைப்படுத்தி அந்த கருவ முள்ளுகள்லாம் அகற்றி நாங்களாக பண்ணி அதுக்கப்புறம் தான் அது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாது. இது சம்மந்தமாக அதிகாரிகிட்ட நிறையா சொல்லியுமே அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ அரசாங்கம் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் அப்போ அரசாங்கம் எதுக்காக இருக்குது? அதிகாரி சம்பந்தமாக இது கூட மனுவும் கொடுத்துமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுவை வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்போ அரசாங்கம் எதுக்காக செயல்படுது? மக்களுக்காக செயல்படக்கூடாது அரசாங்கம் இருக்கு. எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலனா இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலை நிகழ்ந்துட்டு இருக்கு. எவ்வளவோ முறையை நாங்கள் அதிகாரிகிட்ட முறையிட்டுமே எந்த ஒரு ஸ்டெப்பும் செய்ய மாட்டாங்க.